ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி ஐ பார்ன் டு பேட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லைனை கேட்டா நீங்க இதை பார்க்காம போக மாட்டீங்க. திருடர்களா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் எவ்வளவு பெரிய குற்றங்களை பண்ணாலும் சரி, ஒரு 30-40 போலீஸ் அந்த பசங்களை சுத்தி வளைச்சாலும் கூட மொத்த பேரோட கண்ணையும் மண்ணை தூவிட்டு படார்னு பசங்க மறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு சில பேரு இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அப்படி இல்லன்னா மந்திர தந்திரங்கள்ல கைது இருந்த ஆளுங்கன்னு எக்கச்சக்கமான அடைமொழி பெயர்களால இவங்கள கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜானி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான போலீஸ்காரன் எப்படியாச்சும் புடிச்சே ஆகணும்னு சபதம் எடுக்கிறான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இன்ஸ்டாகிராமோட லிங்கையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பேர்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான இன்னொன்னு, நீங்க எல்லாருமே டீச் யுவர் லெசன் சீரீஸ போடுங்கன்னு கேட்டீங்க இல்லையா? கொடுமையிலையும் கொடுமைங்கிற மாதிரி நான் அந்த சீரீஸ பேசியே முடிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃபைல் வந்துச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த கம்ப்யூட்டர் பைப்புள்ள கால வாரிட்டாங்க. உள்ள இருந்த ஒட்டுமொத்த ஃபைலும் காலி ஆயிடுச்சு. திரும்ப அதே 1.5 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. அதனாலதான் அந்த சீரீஸ் அப்படியே விட்டாச்சு. நிலைமைய புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே பேங்காக்க காட்டுறாங்க. வருஷம் 1980. கேமரா, செல்போன், பெருசா எந்த ஒரு டெக்னாலஜியும் வளராத ஒரு காலம். அப்ப ஒரு போலீஸ் டியூட்டியை முடிச்சிட்டு வெயில் அதிகமா இருக்கேன்னு பக்கத்துல இருக்க நகை கடைக்கு வரும்போது அப்ப எங்க இருந்தோ ரிவர்ஸ்லயே வந்த ஒரு கார் கடையை மொத்தமா அடிச்சு தூக்குது. போலீஸும் கடையோட ஓனரும் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. வண்டியை விட்டு இறங்கக்கூடிய முதல் ஆளு நம்ம கதையோட ஹீரோ. 2வது ஆளு இவனை ஷார்ட்டா கேடி பையன்னு வச்சுப்போம். இவன் ஹீரோவோட நெருக்கமான நண்பன். கிடைக்கிற எல்லா நகைகளையும் கொத்தா அள்ளி வண்டிக்குள்ள போடுவானுங்க. இத போலீஸ் பார்த்தா சும்மா இருப்பானா? சுடலான்னு பண்ணுவாரு. ஆனா கொடுமைக்குன்னு தோட்டா ஹீரோ மேல படவே இல்ல. என்னடா ஆச்சுன்னு இந்த மனுஷன் ஷாக் ஆக, அப்ப நம்ம கேடிப்பைய உள்ள பூந்து மண்டையில ஒரு அடியை போட்டுட்டு 2 பேரும் நகையோட அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில 2 பேரும் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டானுங்க. அடி நடிச்சு ட்ரெயின் மூலமா இந்த 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது சந்தேகத்துல போலீஸும் கையில இருக்க தாயத்தை பார்த்துட்டு, ஏண்டா நீங்க எந்த கொள்ளைய பண்ணாலும் சரி டக்குனு மறைஞ்சு போயிடுவீங்களாமே, நிஜமாவே உங்களுக்குள்ள மேஜிக்கல் பவர் இருக்கா என்ன? என்னால அதை நம்பவே முடியல. கண்டிப்பா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும். ஆனா பாருங்க, ஹீரோ பதிலே பேசாம அமைதியா சிரிச்சிட்டு இருக்கான். என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? எங்க உன்னால முடிஞ்சா இப்ப தப்பிச்சு பாருன்னா தன்னோட கையவும் ஹீரோவோட கையவும் சேர்த்த மாதிரி இந்த போலீஸ் ஒருத்தன் கையில விளங்க மாட்டிப்பான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஏதோ வித்தியாசமான மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியல. ஐயோ இவ என்னதான் பண்ண போறான்னு யோசிக்கும் போது சடனா ட்ரெயின் இப்ப ஒரு டனல்குள்ள கிராஸ் ஆகுது. இருட்டுக்குள்ள என்னதான் நடக்குதுங்கிறத இந்த போலீஸால தெளிவா பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளிச்சம் திரும்ப வரும்போது அங்க நம்ம ஹீரோவையும் கேடி பையனையும் காணோங்க. முக்கியமா ஹீரோவோட கையில விளங்க மாட்டிருந்த அந்த மொட்டை போலீஸ் இருக்கான்ல, அந்த பயலோட கைய மேல இருக்க டாப்ல மாட்டி விட்டுட்டு கிளம்பிட்டானுங்க. இங்க 2 குற்றவாளிகள் இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களான்னு ஒட்டுமொத்த ட்ரெயினையும் விசாரிப்பாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கூட இங்க என்ன ஆச்சு, எங்க போனாங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோவும் கேடி பயணம் ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சின்ன ரிவர் இருக்கும். அதுல இருந்து வெளியில வரானுங்க. கூடவே இவனோட கூட்டாளிகளும் இங்கதான் இருக்கானுங்க. சோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா போலீஸ் அப்புறம் மக்களோட பார்வையில நம்ம ஹீரோவும் கேடி பயனும் ஏதோ ஒரு மந்திரவாதி மேஜிக்க போட்டுதான் இந்த பயலுங்க தப்பிச்சு போயிட்டானுங்க. ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி புகழ்ந்து பேசுறானுங்க. இத பார்த்து சீனியர் ஆபீசர் கடுப்பாக ஜானிங்கிற இன்னொரு போலீஸ கூப்பிட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த பேப்பர்லாம் பாக்குறியா இல்லையா? மீடியாவை சேர்ந்தவனுங்க நம்மள போட்டு கீழன்னு கிளிக்கிறானுங்க. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாத. அந்த ஹீரோவையும் கேடி பையனையும் நீ தான் உயிரோட பிடிக்கணும். அதுக்கு என்ன சார், பிடிச்சிட்டா போச்சுன்னு ஜானியும் ஸ்ட்ராங்கா சொல்லுவான். கட் பண்ணா சீன் அப்படியே ரட்சாபுரி லொகேஷனுக்கு போகுது. ஒரு புத்த துறவி தான் வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற விண்டோவை திறக்கும் போது பார்த்தா வெளிச்சத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் கேடி பையனும் உட்காந்துருக்கானுங்க. ஏடா நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கவே கூடாது, எதுக்குடா வந்தீங்கன்னு கேட்டா, மன்னிச்சிருங்க குருவே, எங்களோட தாயத்துக்களை அந்த போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு திரும்ப நீங்க தான் எங்களுக்கு அருள் வழங்கணும். இதுதான் கடைசி முறைன்னு ஒரு வேண்டுதலை போட்டு 2 தாயத்துக்களை கையில கொடுக்குறாரு. அதோட விட்டா பரவாயில்ல. இந்த பாரா, நீ தப்பிச்சதுக்கான காரணம் நீ அதிர்ஷ்டசாலி. உன் கையில இருக்க தாயத்தை மட்டுமே காரணம் கிடையாது. அது உன் கூட இருக்கக்கூடிய இந்த கேடி பையன். உன்னோட வாழ்வும் உன்னோட இறப்பும் உன் நண்பரோட கையில தான் இருக்குன்னு ஏதோ விதிய பார்த்த மாதிரி பொடி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் கேடி
பையனும் சின்ன வயசுல இருந்தே நெருக்கமான நண்பர்கள். கேடி பையனோட அப்பா வீதிகள்ல மேஜிக் வித்தைகளை காட்டி பிழைக்கக்கூடிய ஒரு ஆளு. அதனாலயே என்னமோ இந்த பயலுக்கும் சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி கையில காயினை வச்சு ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு ரொம்ப ஈஸியாவே மாத்தி காட்டுவான். இத பார்த்து ஹீரோவும் வாய புழக்க அதே டைம்ல வீதிகள்ல மேஜிக் ஷோ காட்டிட்டு இருந்த நம்ம கேடி பையனோட அப்பா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க வந்த போலீஸ் எல்லாம் நீ போதை மருந்து கடத்திருக்கான்னு அந்த மனுஷனை கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. தடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த நிமிஷத்துல இருந்து இந்த குருநாதர் தான் ஆசிரமத்துல 2 பசங்களையும் தங்களோட பசங்களை போல வளர்த்திருக்காரு. அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா 2 பேரும் நல்லா வளர்ந்துருவாங்க. ஒரு நாள் வழக்கம் போல மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரவுடி பசங்க ஒரு சில பேர் இவனை அடைச்சு கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திட்டானுங்க. நல்ல வேலை கேடி பையன் தான் அவனை காப்பாத்தி குருநாதர் கிட்ட கொண்டு வருவான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா மார்க்கெட்ல வேலை பார்க்கணும்னா அதுக்கு லஞ்ச பணம் கொடுக்கணுமா, அதை நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டான். அதனாலதான் கத்திய வச்சு குத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட காயத்துக்கு தையல் போட்டு சரி பண்ணுவாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க 2 பேருமே இனிமே எவனை பார்த்தும் பயப்படக்கூடாது, மத்தவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும்னு ஒவ்வொரு சின்ன சின்ன கொள்ளையில ஆரம்பிச்சவனுங்க இப்ப நகைக்கடை பணக்காரங்களோட வீடுன்னு எல்லா இடத்தையும் சூறையாட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக ஜானி நம்ம ஹீரோவை ட்ரெயின்ல கூட்டிட்டு போன அந்த 2 போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்கள வர சொல்லி விசாரிக்கிறான். ஏயா உண்மையாவே இந்த ஹீரோவும் கேடி பையனும் எப்படி தப்பிச்சாங்க? சரி எங்களுக்கும் அதான் புரியல. நான் கையில விலங்க மாட்டிருந்தேன். ஒரு டனல்குள்ள போயிட்டு திரும்ப ட்ரெயின் வெளியில வரும்போது அங்கிருந்த 2 பேரும் காத்தோட காத்தா மறைஞ்சிட்டானுங்க. அப்படின்னா அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணிருப்பாங்களா? சார் சந்தேகத்தின்படி கிட்டன் சொல்லிட்டு அவங்க கேங்ல ஒரு புது பையன் சேர்ந்திருக்கான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு 3 பேரோட உருவ படங்களை டேபிள்ல வைப்பாங்க. அன்னைக்கு நைட்டு பார்ல இந்த கிட்டு பையன் சரக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப நேரத்துக்கு அங்க ஜானி வந்துருவாரு. லைட்டா பேச்சை கொடுத்து தம் அடிக்கும் போது கிட்டதையெல்லாம் பெருசா கண்டுக்கல, தனியா போயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாங்க வந்திருக்கக்கூடிய ஜானி ஒரு சாதாரண ஆள் கிடையாது, போலீஸுங்கிற உண்மையை தெரியும். பயந்துகிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க ஜானி பின்னாடியே துரத்தி வருவான். ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ பின்பக்கத்துல இருந்து போலீஸோட தலையிலேயே கண்ணை வச்சு அடிச்சுட்டு மறுபடியும் புகையை போட்டு மறைஞ்சு போயிருவான். இங்க என்ன நடக்குதுன்னு ஜானிக்கு தலகால் புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் கேடி பையனும் நேரா ஒரு பாருக்கு வருவாங்க. ஆனா உள்ள ஏற்கனவே பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. வெளிப்பார்வைக்கு வேணா இது ஒரு பாரா இருக்கலாம், ஆனா உண்மையை சொல்ல போனா இது ஒரு பல்லாட விடுதி. சோ குடிகார பயலுங்க 2 பேரு மீராங்கிற ஒரு பொண்ணு கிட்ட சண்டைக்கு போகும்போது அவ முடிஞ்ச வரைக்கும் பாட்டில் எடுத்து ஒருத்த மண்டையிலேயே அடிச்சிருவா. அப்பயும் அந்த பயலுங்க விடல, திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஒரு கோவத்துல மீராவை சுட்டு கொல்லலாம்னு நினைக்கும் போது கரெக்டா உள்ள வந்தா நம்ம கேடி பையன் சேர் எடுத்து ஒருத்த மண்டையில அடிக்கிறான். மீதி ஆளுங்களை நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளிடுவான். அப்ப நேரத்துக்குன்னு இந்த பாரோட ஓனர் சாம் அப்புறம் டோரான்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க. வாரே வா, என்னங்கடா என் இடத்துக்கு வந்து சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாரு இங்க ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, நாங்க மீராவுக்கு உதவிதான் பண்ணோம். ஓ அப்படியே விஷயம், சரி என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு தனி அறைக்கு வரும்போது நம்ம ஹீரோ கொள்ளையடிச்ச நகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை இந்த ஓனர் அம்மா கிட்ட கொடுக்குறான். அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லையே முன்ன விட நல்ல கலெக்ஷன் போல, இந்த அப்படின்னு கொஞ்சமா பணத்தை நீட்டும் போது இது ரொம்ப கம்மியா இருக்குன்னு கேடி பையன் சொல்லுவான். சரி வேணானா விடுங்கன்னு திரும்ப பணத்தை எடுக்கும் போது பரவாயில்ல இதை நான் எடுத்துக்கிறேன்னு ஹீரோ ரொம்ப அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா அதே டைம்ல இந்த பையலுங்க லாக்கருக்குள்ள பாஸ்வேர்டை போட்டு நகைய வைக்கிற விஷயத்த நம்ம ஆளு தெளிவா பார்த்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் கேடி பையன் மட்டும் மீராவை பார்க்க வரும்போது இவனுங்க பேசிக்கிற விதத்திலேயே இவங்க ஏதோ காதலிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே மறுபக்கத்துல தூக்கத்துல இருக்க ஹீரோ கால்ல ஒரு துண்டு பிடிய பத்த வச்சுட்டு தான் தூங்கி இருப்பான். ஏன்னா அது ஒரு டைமர் மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காலை சுடும்போது படார்னு இவனும் கண்ண முழிக்கிறான். வெளியில போலீஸ் வர சத்தம் கேட்ட நம்ம ஹீரோவும் கேடி பையனும் அங்கிருந்து அவசர அவசரமா எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஆனா உள்ள வந்த போலீஸ் அங்கிருந்து எல்லாத்தையும் அடிச்சு பல்லான தொழில் பண்ண எல்லா பொண்ணுங்களையும் வரிசையா நிக்க வைப்பாங்க. இங்க அந்த ஹீரோவும் கேடி பையனும் வந்தாங்களான்னு போட்டோவை காட்டி விசாரிக்கும் போது மொத்த பேரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா நம்ம மீரா இருக்கா இல்லையா, அவளோட ஃபேஸ் மட்டும் லைட்டா மாறுது. போலீஸோட சந்தேக பார்வை இப்ப அந்த டோரா பக்கமா திரும்புது. அதே டைம்ல ஹீரோவோட டீம் ஒரு பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிப்பாங்க. ஆக்சுவலி இந்த கிட் இருக்கா இல்லையா, இவனோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. அதுக்காக இவன் பார்த்த வேலையை தாண்டி இன்னும் அதிகமாவே ஹீரோ உதவிக்கு பணத்தை கொடுக்குறான். கூடவே இன்னைக்கு ஊருக்குள்ள குதிரை பந்தயம் நடக்க போதான், சோ அதுக்கு போலான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்க கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கத்துல ஜானி வீதிகள்ல நியூஸ் பேப்பர் விற்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட வந்திருக்கான். என்ன அந்த டி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சார் அந்த ஹீரோவும் கேடி பையனும் ஏதோ குதிரை பந்தயத்துக்கு போற மாதிரி கேள்விப்பட்டேன். இவன் பண்ண உதவிக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்க அன்னைக்கு நைட்டு கேடி பையனை பாக்குறதுக்காக மீரா தனியா வந்திருக்கா. பார்ல போலீஸ் அவங்களை தேடி வந்துச்சுன்னு சொல்லும் போது பரவாயில்ல விட இதை நான் பாத்துக்கிறேன், ஆனா ஒண்ணு கூடிய சீக்கிரமே நான் உன்னை தரத்தை விட்டு காப்பாத்துவேன். இந்த மாதிரி பேசிட்டு ஒரு சின்ன ரிங்கை காட்டும் போது மீராவுக்கு அவ்வளோ அழுக. விஷயம் என்னன்னா மீராவை யாரோ ஒரு சிலர் கடத்தை கொண்டு வந்து இங்க வித்துட்டு போயிட்டானுங்க. இவளை தேடி வரக்கூடிய பல பேரு தப்பான எண்ணத்தோட இவளை பார்த்தாலும் பழகினாலும் சரி, நம்ம கேடி பையனுக்கு மட்டும் இவளை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சதால இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும், தான் கூட கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு அதுக்காக தான் பையன் இவ்ளோ எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல இவனுங்க முத்த மலைய பொழிய, ஆனா இந்த விஷயத்த இந்த சாம் பையன் தூரத்துல இருந்து பாத்துட்டாங்க. கட் பண்ணா காலையில விடியது நம்ம ஹீரோவோட டீம் இந்த குதிரை பந்தயத்துக்கு எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா பஸ் இருக்கும் போல. அதுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமா ஏறிப்பானுங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பொட்டல் காட்டுக்கு நடுவுல கரெக்டா பஸ் போயிட்டு இருக்கும் போது ஹீரோ தாயத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன மந்திரத்தை போடுவான் பாருங்க. படார்னு வண்டியோட டயர் வெடிச்சு போயிடும். இன்ஜின்ல இருந்து வேற புகையா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டும் போது பந்தயத்துக்காக வச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க மொத்தமா வாங்கிட்டானுங்க. ஆனா நினைச்ச மாதிரி இந்த கொல்ல நல்லபடியா முடியல. பதுங்கி இருந்த ஒரு சில பேரு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டு கரெக்டா நேரத்துக்குன்னு ஒரு காரை கொண்டு வருவான். இதுக்கடையில ஹீரோவும் கேடு பேனும் சண்டைக்காக வந்த ஒவ்வொருத்தனையும் சுட்டு தள்ளிட்டு கிடைச்ச பணத்தோட அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது பின்னாடியே போலீஸும் வந்துட்டானுங்க. ஏன்னா நம்ம ஜானிக்கு தெரியும்ல ஹீரோ இந்த மாதிரி குதிரை பந்தயத்துக்கு போறான்னு. அதனாலதான் மோப்பம் பிடிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. இருந்தாலும் படுவேகமா காரை ஓட்டி பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள காரை தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிடுவானுங்க. எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட சுத்து வட்டாரத்துல ஒரே ஒரு பழைய வீடு மட்டும் தான் இருக்கு. ஜானி முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டோட கதவை தட்டுவான். ஆனா திறக்கவே மாட்டேங்குது. என்னன்னு பார்க்கும்போது ஹீரோவோட கேங் இன்னும் இங்கதான் இருக்காங்க. நடந்த துப்பாக்கி சூட்ல நம்ம கேடு போயிருக்கா இல்லையா, அவனோட தோள்பட்டையில தோட்டா இறங்கி இருக்கு. அதை எடுத்து இவனை காப்பாத்துறதுக்காக ஒரு வயசான மருத்துவரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜானி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே ஹீரோ மருத்துவர் தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டுவான். ஆத்தாடி, நம்ம தேடி வந்த ஆளுங்க உள்ளதா இருக்காடுங்க, தப்பிக்க விடாதீங்கன்னு ஒட்டுமொத்த வீட்டையும் சுத்தி ரவுண்டு கட்டிட்டானுங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா ரெண்டு கேங்கும் மாத்தி மாத்தி சுட்டுப்பானுங்க. இதுல சேதாரம் என்னமோ இங்க இருக்க போலீஸ்க்கு தான். நம்ம ஹீரோ வரும்போதே பாதுகாப்புக்காக இந்த வெடிகுண்டெல்லாம் கொண்டு வந்திருப்பான் போலங்க. கரெக்டா 2-3 போலீஸ் பக்கமா வீச கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 6-7 போலீஸ் இறந்து போயிடுவாங்க. இப்ப காயம்பட்டு ஓரளவுக்கு குணமான கேடி பையன் நம்மளால இதை செய்ய முடியாது, வெளியில போயிட்டு சண்டை போடலான்னு சொல்லும் போது அதுக்கு அவசியம் இல்ல, நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு ஹீரோ கேடி பையன் கிட்டன்னு 3 பேரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன மந்திரத்தை ஓதுவானுங்க. அடுத்த செகண்டே வெளியில பயங்கரமான மழை பொழிய ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு தலகால் புரியல. என்னடா இது, நல்லா இருந்த வானம் திடீர்னு மழை பொழியுது. சரி, மழை நின்னதுக்கு அப்புறம் அவங்கள பிடிக்கலான்னு மொத்த பேரும் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்து ஓனரம்மா நேரா மீரா கிட்ட வந்து, ஆமா நேத்து நைட்டு எங்கடி போனேன்னு கேட்டா, அதுவா நான் ஒரு கஸ்டமர் அட்டென்ட் பண்ண போனேன். ஏண்டி யாருகிட்ட போய் சொல்ற, அந்த கேடி பையனை தானே பார்க்க போனேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு மீராவை போட்டு அட்டி அடி நடிக்கிறானுங்க. இதுக்கிடையில காலையில விடிஞ்சு போனதால போலீஸ்கார டீமால பொறுக்க முடியல. வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவானுங்க. ஆனா இவங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல ஹீரோவையோ ஃப்ரெண்ட்ஸையோ காணோம். அதுக்கு பதிலா இவங்களுக்கு மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவர் இருக்காரு இல்லையா, அந்த மனுஷன் மட்டும் தான் இருக்காரு. சல்லட போட்டு சலிச்சாலும் கூட ஒருத்தன் பத்தின தகவல் கூட கிடைக்கல. யோ எங்கேயா போனானுங்கன்னு கேட்டா, யோ சாரு உங்களுக்கு மந்திர தந்திரங்கள் மேல நம்பிக்கை இருக்கா, நான் என்ன பார்த்தேன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நைட்டு மழை பொழிய ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே உள்ள ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. கூடவே வெத்தலையில ஒரு வித்தியாசமான தாயத்தை வச்சு 3 பேரும் மந்திரங்களை சொல்லும் போது சடனா 3 பேரும் காத்தோட காத்தா மறைஞ்சே போயிட்டாங்க. எது மறைஞ்சு போயிட்டாங்களா? யோ என்னையா பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல போய் மந்திரம் மாயாஜாலன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வீட்டோட ஒவ்வொரு மூலையும் தேடுங்கன்னு ஜானிக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த சீனியர் ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லணும் இல்லையா, அவன் அதுக்கும் மேல ஜானியவே அடிக்க வராங்க. இந்த பாரு, அந்த பயலுங்க போலீஸோட கண்ணையே விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கானுங்க, ஒழுங்கா அவங்கள பிடிக்கிற வழிய பாருன்னு கடைசியா ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. கட் பண்ண அடுத்த எஸ்கேப் ஆன ஹீரோவோட கேங் மறுபடியும் ஒரு மருத்துவரை பார்த்தா கேடு பையனை ஃபுல்லா கியூர் பண்ணிடுவாங்க. கூடவே அந்த மனுஷன் பண்ண வேலைக்காக கையில 2 தங்க மோதிரத்தை கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோவுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க போல. அதுல ஒரு கண்ணாடிக்காரங்கிட்ட ஒரு கை ஃபுல்லாவே தங்க செயினை அள்ளி கொடுத்து, உங்க அம்மாவோட மருத்துவ செலவை இதை வச்சு பாத்துக்கோ, ஒருவேளை பத்தலனா என்கிட்ட திரும்ப வான்னு சொல்லுவான். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். கேடி பையன் பேச்சு வாக்கல, ஆமா மீரா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டா, ஆமா இந்த பாரோட ஓனரும் சாமும் மீரா உன்ன ரகசியமா பார்த்ததுக்காக இறக்கமே இல்லாம அவளை போட்டு அடிச்சதா கேள்விப்பட்டேன். கூடவே சாகுற வரைக்கும் நீ ஒரு வேசியா தான் வாழணும்னு பல்லான விடுதிக்குள்ளேயே அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. கேடி பையன் கடுப்பாயிட்டு, மச்சான் நான் மீராவை காப்பாத்தணும், எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 3 பேரும் கிளம்பி நேரா பாருக்கு வராங்க. இந்த கிட்டு பையனை மட்டும் கீழே காவலுக்கு வச்சுட்டு 2 பேரும் கண்ணோட மேல வந்தவனுங்க. காவலுக்கு இருந்த அல்ல கைங்க ஒவ்வொருத்தனையும் சுட்டு தள்ளுவானுங்க. அப்ப ஓனர் கரெக்டா உள்ள வர துப்பாக்கி முனையில அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க. நேரத்துக்குன்னு சாமும் கையில கண்ணோட வருவான். இவன் ஏற்கனவே மீராவை அடிச்சிருக்கான்ல, சோ கோவத்துல அந்த பயலோட ஒரு பக்க கண்ணை பார்த்து சுட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் மீராவோட அறைக்கு வந்து பார்க்கும்போது பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அடிச்ச காயங்களால புள்ள படுத்த படுக. இவளை கவனிக்கக்கூடிய இந்த டைம்ல பின்னாடி இருந்த ஓனரமா மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து நம்ம கேடி பையனை கொல்ல பாப்பா. அப்ப படார்னு எழுந்த மீரா கேடி பையன் கண்ணு எடுத்து ஓனரமாவை சுட்டு அங்கேயே போட்டு தள்ளிட்டா. முதல்லவா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது நேரத்துக்குன்னு கிட்டு பையன் திபு திபுன்னு மேல ஓடி வரான். இங்க போலீஸ் வந்துட்டாங்க, நான் தப்பிக்கிறதுக்கு வேற வழியை பாக்குறேன்னு கீழே ஓடுவான். இலே போகாதரான்னு ஹீரோ கத்துவான். ஆனா அந்த பையன் அதுக்குள்ளேயே போயிட்டான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த சாம சுற்றுப்பான்ல, ஆக்சுவலா இப்ப அந்த பயலை காணோம், ரத்த காயங்களோட எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். என்னதான் போலீஸ் இந்த ஒட்டுமொத்த கட்டடத்தையுமே சுத்தி வளைச்சாலும் கூட பின்பக்க
வாசல் வழியா போலீஸோட கண்ணுல மண்ணை துவிட்டு இவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா இந்த கிட் இருக்கான் இல்லையா, அவன் தெரியாதனமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த ஜானி பையனுக்கு மறுபடியும் ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்ட தூக்கிட்டு வந்து சிறைக்குள்ள அடைச்சிருவாங்க. உள்ள மொத்தமா 4 கைதிகள் இருக்காங்க. தோடா புதுசா ஒரு அடிமை வந்து மாட்டி இருக்கான்னு. உள்ள இருக்க கைதிகள்ல 3 பேரு கிட்ட போட்டு அடி அடி நடிக்கும் போது அப்ப 4வதா இருந்த ஜேங்கிற ஒருத்த மட்டும் உள்ள போந்து நம்ம கிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அங்க இருந்த ரவுடிகளுக்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சண்டையில ஒரு கூர்மையான பிளாஸ்டிக்கை வச்சு ஜேயோட வயித்துல இறக்கிட்டானுங்க. என்னதான் ஹீரோவோட கேங் இப்ப சேஃப் ஆனாலும் கூட கிட் மாட்டிக்கிட்ட விஷயத்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்லுவான். கண்டிப்பா அவன் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல, ஆனா நம்மள பிடிக்க அவனை வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க. சரி அப்ப என் கூட வரியா, நம்ம அவனை போய் காப்பாத்தலாம். ஏடா மீராவோட நிலைமை மோசமா இருக்கு, இவளை விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும், நீ வேணா போயிட்டு வா. சரின்னு ஹீரோ கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப. அதே டைம்ல கூண்டுக்குள்ள அடைபட்டு இருக்க கிட் ஜே கிட்ட அம்மா இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு கேட்டா உன்னை பார்க்கவே பாவமா இருந்துச்சுங்கிறான். இருந்தாலும் ரொம்ப நன்றி. அம்மா நீ எப்படி உள்ள வந்த? பெருசா ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான், சொல்லி பார்த்தேன் கேட்கல, அதான் துப்பாக்கி எடுத்து எங்க அப்பனோட மண்டையில இறக்கிட்டு உள்ள வந்து இப்படி உட்கார்ந்துருக்க. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு விடுதலை கிடைச்சிரும். இத சொல்லும் போது அங்க வந்த போலீஸ் எல்லாம் ஜேக்கு இடுப்புல காயம்பட்டு இருக்கல, சோ அவனுக்கு சிகிச்சை பண்றதுக்காக தனியா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் கேடி பையன் குருவை பார்த்த மீராவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தயவு செஞ்சு இவ்வளவு ஒழுங்கா பாத்துக்கங்கன்னு சொல்லுவான். அடுத்த ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் கிடைக்கிற எல்லா இடங்கள்லயும் உண்பை ஒன்னா கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்ததால ஒட்டுமொத்த பேரும் ஸ்டேஷனை விட்டு ஒன்பை ஒன்னா கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரே டைம்ல எதுக்காக நம்ம ஹீரோ தொடர்ந்து 4 இடங்கள்ல கொள்ளையடிக்கிறான போலீஸ்க்குள்ள குழப்பமும் ஏற்படுது. அதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க கிட்ட காப்பாத்தணும்னா முதல்ல ஸ்டேஷனுக்குள்ள இருக்க போலீஸ் எல்லாம் வெளியில கொண்டு போகணும்ல, அதுக்காக தான் இந்த பிளானே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு போலீஸ் மாதிரி மாறுவேஷத்தோட கண்ணாடிக்காரனும் ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஆனா வெளியில இருக்க காவலாளி இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. துப்பாக்கி எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அவன் தலைய பிடிச்சு லைட்டா ஊதுனதும் போதும் பையன் டப்புன்னு மயங்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஜானியோட கேங்குக்கு நம்ம ஹீரோ தொடர்ந்து கொள்ளையடிக்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இவங்க எல்லாம் ஹெட் ஆபீஸ்ல இருப்பாங்க. அப்ப ஒரு சந்தேகத்துல நம்ம ஹீரோ எந்தெந்த இடங்கள்ல கொள்ளையடிக்கிறான்னு பாக்கும்போது சாம்ராட்ல இருக்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த பையன் கொள்ளையடிக்கல. ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல தான் இந்த கிட்டு பையனை கூண்டுக்குள்ள அடைச்சிருப்பாங்க. சோ அவனோட இலக்கு திருட்டு கிடையாது, கிட்ட காப்பாத்துறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த டீமையும் கூட்டிக்கிட்டு ஜானி இங்க இருந்து கிளம்புவான். அதே டைம்ல போலீஸோட கண்ணுல மண்ணை துவிட்டு ஹீரோ கிட்ட காப்பாத்திட்டு கரெக்டா வெளியில வரும்போது அங்க நேரத்துக்குன்னு ஜானியோட கேங் வந்துட்டானுங்க. 2 பேருக்கு இடையில மாத்தி மாத்தி துப்பாக்கி சூடு. ஹீரோவோட அதிர்ஷ்டத்தாலேயோ என்னமோ ஒரு தோட்டாக்கள் கூட இந்த பயலுங்க மேல படவே மாட்டேங்குது. வழக்கம் போல வெடிகுண்டெல்லாம் வீசுவானுங்க. அப்ப சரியான நேரம் பார்த்த கேடி பையன் கார்ல அங்க வந்துருவான். அப்புறம் என்ன, மொத்த பேரும் கார்ல ஏறி தப்பிச்சிருவாங்க. இந்த பாருங்கடா, நம்ம ஏற்கனவே நிறைய தப்புகளை பண்ணியாச்ச, கொஞ்ச நாளைக்காச்சும் பதுங்கி இருக்கலான்னு இவங்களுக்குள்ள ஒரு பிளான் போடுவாங்க. ஆனா நம்ம கேடி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த சாமு அதாவது மீராவை அடிச்சிருப்பால, அவன் கதையை எப்படியாச்சும் முடிக்கணும்னு ஒரு வெறி வருது. இதுக்கடையில சீனியர் ஆபீசர் நம்ம ஜானியை கூப்பிட்டு நீ இந்த வேலைக்கெல்லாம் செட் ஆக மாட்ட, உன்னை வடக்குல இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாம் கைது பண்றதுக்கான வேலைக்கு மாத்திட்டாங்க, இனிமே நீ அங்க போய் குப்பை கொட்ட. ஜானிக்கு இதை கேட்டு செருப்பாலட்சி மாதிரி ஆயிடுது. அதே டைம்ல ஹீரோவோட கேங் இப்ப வெளியில போயிட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு வருவாங்க. குருநாதர் முகத்துல ஒரு பதட்டம். திபுன்னு கிட்ட வந்தவரு, பசங்களா ஆசிரமத்தை சுத்தி ஃபுல்லா போலீஸ் இருக்காங்க. அப்புறம் சாமன் ஒருத்தன் இங்க வந்தான், மீராவுக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்திட்டேன், ஆனா உங்க அம்மா மன்னிச்சிரு, அவங்களை என்னால காப்பாத்த முடியல. அவன் சுட்டுட்டு போலீஸ் வரவும் தப்பிச்சு போயிட்டான். ஏடி பையனுக்கு தான் அம்மா இறந்து போன விஷயத்தை கேட்டு தாங்கவே முடியல. ஏன்னா இறந்து போனதே இவனோட அம்மாவாச்சே. கடைசியா குருவும் இப்போதைக்கு இங்க இருந்து போங்க, மீரா என்கிட்ட தான் பாதுகாப்பா இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன்னு மொத்த பேரையும் கிளப்பி விட்டுருவாரு. இப்ப தனியா ஹீரோவோட டீம் வீட்டுக்கு வந்ததுமே அம்மா இறந்து போன விரக்தியால கேடு பையன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உண்மையா சொல்ல போனா இந்த கேடு பையனோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கும், யாருமே அவங்களை காப்பாத்த முடியாது, சில மாதங்கள்ல இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தாலதான் அவங்கள ஆசிரமத்துல குருவோட பார்வையில ஒப்படைச்சிருப்பான். ஏற்கனவே மரணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு மரணம் வந்துச்சுன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனாலேயே புள்ளையாண்டா மனசுடைஞ்சு போயிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் ஆகுது, சொன்ன மாதிரியே மீராவை பாதுகாப்பா குரு அனுப்பி வச்சிருக்காரு. அம்மா இறந்து போனது ஒரு பக்கம் இருந்தாலுமே மீராவை இவன் கண்ணு கருத்துமா பாத்துக்கிறான். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க, அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் இல்ல. அட அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னா இவன் மாட்டி விட்ட அந்த மோதிரம் இருக்குல்ல, அதுல முத்தம் கொடுத்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். அம்மா போனதுக்கு அப்புறம் ஆறுதலா இருக்கக்கூடியது இந்த மீரா மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு 3 பேருமே சரக்கு அடிக்கும் போது கேடிப்பையன் உள்ள போந்து, மச்சான் அந்த சாமோட கதையை முடிக்கணும், பண்ணிட்டா போச்சு, நீ சரின்னு சொல்ல, அவனை நானே கொல்றேன். இல்ல நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாத, மீரா மேல கைய வச்சால அவன் கதைய
நான் தான் முடிப்பேன், எல்லாம் ஓகே தான்டா, ஆனா இப்ப பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு, முடியவே முடியாது, இறந்து போனது ஏன் அம்மா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தனியா இறந்து போட அம்மாவோட கல்லறைக்கு வந்திருக்கான். அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதவன் சாம பத்தி விசாரிச்சுட்டு அவன் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தவன் ஷாட் கனை வச்சு டப்பு டப்புன்னு அந்த பயல அங்கேயே சுட்டு சாகடிக்கிறான். சரி, நினைச்சபடி பழி வாங்கிட்டான்னு நினைக்கும் போது அங்கதான் ட்விஸ்ட். அடையாளம் தெரியாத ஒரு சில பேரு தலையில சாக்க மாட்டி இந்த பயல எங்கேயோ கடத்திட்டு போற மாதிரியும் தெரியுது. காலையில விடிஞ்சு கூட இன்னமும் அந்த கேடி பையன் வரல. அப்பதான் கிட்டு உள்ள போந்து நான் ஆசிரமத்துல கூட தேடி பார்த்துட்டேன், இப்ப வரைக்கும் கேடி பையனை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நேரம் போக போக மீராவுக்குமே பயம் அதிகமாகுது. அப்படியே கட் பண்ணா மறுபக்கத்துல நம்ம ஜானி இருக்கான்ல, அவன் தாங்க நம்ம கேடி பையனை கடத்தி கொண்டு வந்திருக்கான். ஆனா இவனை நார்த்துக்கு போக சொல்லி வேலை கொடுத்திருப்பாங்களே, அப்புறம் இதுக்காக இதை பண்றான்னு கேட்டீங்கன்னா இவனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு. நினைச்சு பாருங்க, நம்ம ஹீரோவாலையும் கேடி பையனாலையும் இந்த போலீஸ்காரன் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான். அது எல்லாத்தையும் அப்படி சும்மா தொடச்சு தள்ளிட்டு இவன் ஏதோ ஒரு வேலையை பார்க்க முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. அதுக்காக தான் எப்பாடுபட்டாலும் சீனியர் ஆபீசரே தடுத்தாலும் கூட ஹீரோவையும் கேடி பையனையும் இவன் பிடிக்கணும்னு ஒரு சபதம் எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். நடா தம்பி, எப்படி இருக்க? இந்த பாரு, எனக்கு தேவை அந்த டி மட்டும் தான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, உன்ன நான் இதுவும் பண்ணாம அமைதியா இங்க இருந்து அனுப்பி வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு கொஞ்சமா பணமும் கொடுக்குறேன், பிடிச்ச மாதிரி ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கோ. என்னடா டீலுக்கு ஓகேவான்னு கிட்ட வந்தா மண்டே வச்சு முட்டுறாங்க. கோவத்துல மண்டை மண்டையா அடிக்கிறானுங்க. இந்த பாரு, இங்க இருக்கிற எல்லாமே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்களே கிடையாது. உன்னால எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலன்னா உன்னை கொல்றதை தவிர வேற வழியே கிடையாதுன்னா துப்பாக்கிய கேடி பையன் தலையில வச்சு ட்ரிகர் பண்ற மாதிரி தெரியுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. பார்ல இந்த கிட் ஜெயில பார்த்தா இந்த ஜே இருக்கான்ல, அவன் கூட ஒன்னா சேர்ந்து பிளே பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து அறைக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது, ஆமா நீ புதுசா யாரோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க போல, அவன் யாரு? அவன் பேரு ஜேப்பா. ஜெயில இருக்கும்போது எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்ப நம்ம டீம்ல கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேடி பையன் நம்ம கூட இல்ல. கடுப்பான ஹீரோவும் படார்னு கிட்டுக்கு ஒரு அப்ப விட்டு, இந்த பாரு, உனக்கு ஆபத்தை பத்தி எதுவும் தெளிவா புரிய மாட்டேங்குது. இனிமே நான் உன்னையும் முழுசா நம்ப போறது கிடையாது. இந்த மாதிரி யாரு என்னன்னு தெரியாத பசங்களை முதல்ல இங்க கூட்டிட்டு வராதானே திட்டி ஹீரோ அனுப்பி வச்சிருவான். சோகத்தோட கிட்டு வெளியில வரும்போது ஜேவோ என்னாச்சுன்னு கேப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா, என் கூட்டாளி டி தான். அது என்ன சொல்ற? டி இங்க வந்தானா? ஆமா, தோ அங்கதான் இருந்தான். இப்ப கோச்சுக்கிட்டு இந்நேரம் வெளியில போயிருப்பான். கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க ரேடியோல இந்த மாதிரி டியோட கூட்டாளியான கேடி பையன் அவன் இறந்து போயிட்டான், போலீஸ் தான் அவனை என்கவுண்டர் பண்ணாங்கன்னு ரொம்பவே லைவா பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அங்க இருந்த மீரா பார்த்து ஓன அழ ஆரம்பிக்கிறா. நிலைமையை சமாளிக்கிறதுக்காக. இந்த பாரு, கண்டிப்பா இது உண்மையா இருக்காது. அவங்க என்ன பிடிக்கிறதுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டி, இன்னமும் நடக்கிறதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நல்லா பாரு, அது லைவ்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா இத வச்சு எந்த போலீஸும் பொய் சொல்ல மாட்டாங்க. தன்னோட உயிர் நண்பன் இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டா நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும்? காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஓன் அழுறான், காரை பிடிச்சு அடிச்சு குத்தி உடைக்கிறான். மறுபக்கத்துல மீராவுமே கண்ணீர் மலையை பொழிஞ்சிட்டு இருக்கா. இவங்க எப்படி எல்லாம் வாழணும்னு இதுக்கு முன்னாடி நிறைய பிளான்லாம் வச்சிருப்பாங்க போல. சோ அப்ப நடந்த சம்பவங்களை திரும்ப யோசிச்சுட்டு இருக்கா. இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கிட்ட பாருங்களேன், டே ஜே, இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த டி இனிமே எங்கேயும் கொள்ளையடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கேடி பையன் இறந்து போனதால நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஜேயும் அதுக்கேத்த மாதிரி. அதனால என்னப்பா, அவனை நம்பியா நம்ம இருக்கோம்? நீ சரின்னு சொல்லு, நான் உன் கூட துணையா நிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொள்ளையடிக்கலாம். அடா ஆமால, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு. அன்னைக்கு நைட்டு இவனுங்க ஒரு பக்கம் கொள்ளையடிக்க போக தடுக்க வந்த ரெண்டு போலீஸையும் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு மறுபடியும் ரேடியோல லைவ் நியூஸா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி பிரச்சனை இது கிடையாது. இவனுங்க கொள்ளையடிச்சதோட மட்டும் இல்லாம நாங்க டியோட கேங் அப்படின்னு ஹீரோவோட பேரையும் சேர்த்து மாட்டி விட்டுருக்கானுங்க. கிட்டும் ஜேவும் தான் இதை பண்றாங்களான்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட் அதிகமாகுது. கண்டிப்பா இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருந்தா நமக்கு தான் போலீஸால பிரச்சனை வரும்னு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் மீராவும் ரொம்ப தூரம் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பேஜ் பேக்ல இன்னைக்கு காலையில நான் செக் பண்ணி பார்த்தேன், நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹீரோவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இந்த டைம்ல கேடி பையன் கூட இல்லைன்னு வருத்தமாவும் இருக்கு. உண்மையை சொல்ல போனா வெளியில நகரங்களுக்குள்ள இருக்க வரைக்கும் இந்த போலீஸால ஆபத்து இருக்கு. அதனாலேயே ஒரு படகு எடுத்துக்கிட்டு ஆற்று வழியா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்கனக்குள்ளேயே சாப்பிடுறது தூங்குறதுன்னு இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சகஜமா போயிட்டு இருக்கு. ஒரு பாதுகாப்புக்காக மீராவுக்கு எப்படி துப்பாக்கியை பயன்படுத்தணும்னு அதையும் நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கறான். ஓரளவுக்கு எல்லாமே சகஜமா மாற போற நேரத்துல திடீர்னு ஒருத்தன் நம்ம மீராவை கட்டி பிடிக்கிறாங்க. எவன்டான் திரும்பி பார்த்தா நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அது நம்ம கேடி பையன். இருடா செல்லம், ரொம்ப பயந்துட்டியா? கவலைப்படாத, நான் திரும்ப வந்துட்டேங்கிறான். இவனை பார்த்து ஹீரோ வாய பொழகுறான். மச்சான், என்னடா இவ்வளவு ஷாக் ஆகுற? நான் தான்டா. பதிலே பேசாம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து விடுவான். திரும்ப கேடி பையனும் வயித்துல குத்த ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுப்பாங்க. சரிடா, இப்படா நீ தப்பிச்சு வந்த? ஏன்டா நீ உயிரோட இருக்க விஷயத்த எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்டா, இந்த பாரு, அந்த போலீஸ் எல்லாம் என்ன வச்சு நான் இறந்து போனதா பொய்ய சொல்லி உன்னை பிடிக்க பார்த்தானுங்க. நல்ல வேலை நான் கடைசி நிமிஷத்துல அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கடைசியா நம்ம ஒரே ஒரு கொள்ளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரை விட்டு கிளம்பி எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம்டா. இந்த கடத்தல் கொள்ளை எந்த ஒரு வேலையும் வேணாம். ஆக்சுவலி ஹீரோவோட முகம் லைட்டா மாறுது. ஏன்னா அவன் தப்பிச்சு வந்த வரைக்கும் ஓகே, ஆனா எதுக்காக இவன் திடீர்னு கொள்ளை அடிக்க சொல்றான்னு ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. இருந்தாலும் அதை வெளிப்படையா காட்டிக்கல.
என்னதான் மீராவை திரும்ப பார்த்தாலும் கூட அவ கர்ப்பமா இருக்க விஷயத்த ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோவும் மீராவும் பெருசா சொல்லிக்கல. அன்னைக்கு நைட்டு ஹீரோ திரும்ப இவங்கிட்ட தாயத்தை கொடுக்க அப்பதான் ஹீரோவும் இங்க நம்மள சுத்தி நிறைய போலீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் இந்த படகுல தான் இருக்கேன்னு போலீஸ்க்கு ஏற்கனவே தெரியும், குழம்பி போன கேடு பயனும் அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் உன்னை காட்டி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? சேச்சா அப்படி கிடையாது. ஆனா அந்த கிட் இருக்கானே அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் புதுசா ஜேங்கிற ஒரு பையனை கூட்டிட்டு வந்தான். ஒருவேளை அவன் போலீஸ்க்காக வேலை பாக்குற ஆளா இருந்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். கட் பண்ணா மறுபக்கத்துல ஜானியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட கெஸ்ஸிங் கரெக்ட்ங்கிற மாதிரியே அந்த ஜே இருக்கால இந்த ஜானியோட அல்லக்கையா வேலை பாக்குறாங்க. எப்பாடுபட்டாலும் அந்த ஹீரோவோட பிளான்ஸ் எல்லாம் புட்டு புட்டு வைக்கணும், ஆதாரத்தோட அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு இவனுங்க ஒரு பக்கத்துல மீட்டிங் போட்டு பேசுவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கேடி பையனும் எந்த இடத்த கொள்ளையடிக்க போறாங்கன்னு ஒரு சின்ன பிளான் போடுவாங்க. முன்னையாச்சும் சின்ன கடைகள்ல இவங்களோட கைவரிசை இருந்திருக்கும். ஆனா இப்ப கடைசியா ஒரு பெரிய பேங்கையே கொள்ளையடிக்க பாக்குறானுங்க. எப்பவுமே சரியா 10 மணிக்கு காலையில பணத்தை ஏத்திட்டு போறதுக்காக ஒரு ட்ரக் இங்க வரும். சோ அந்த ட்ரக்கை வழிமறிச்சு கொள்ளையடிக்கலாம் தான் இவங்களோட பிளானே. இந்த பிளான்ல ஜேவையும் கிட்டையும் சேர்த்துப்பாங்க. வழக்கம் போல ஜே ஜானி கிட்ட எல்லாத்தையும் பத்த வச்சிருவான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம கேடி பையனை பிடிச்சிருப்பாங்கல்ல, அப்ப ஜானி அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு ஏடா உண்மையாவே உங்களுக்கு மேஜிக்கல் பவர் இருக்கா, அதை வச்சுதான் அந்த டி தப்பிக்கிறானான்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே கேடி பையன் கூபே கூபே கூபேஸ்னு மந்திரங்களை உச்சரிக்கிறான். அடுத்த செகண்டே இவன் கையில மாட்டிருந்த விலங்க டப்புன்னு அவுத்துருவாங்க. என்ன இதத்தான் மேஜிக்னு சொல்லுவீங்களா? அட முட்டா பேசுங்களா? கையில பாருங்க, என்கிட்ட பறைமுகமா எப்பவுமே ஒரு சாவி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி மந்திரங்களை ஓதி உங்க மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு அந்த கேப்ல கை விலங்குகளை நான் கலட்டிடுவேன். உண்மையை சொல்ல போனா இது எதுவுமே மந்திரம் கிடையாது, எங்களோட தந்திரம். இது மட்டும் கிடையாது, ஒரு முறை காட்டுக்குள்ள எங்களை பிடிக்க பாத்தீங்களே, அப்ப அங்க இருந்த பெரியவர்கிட்ட பணத்தை கொடுத்த போலீஸ் உள்ள வந்து உங்களை விசாரிக்கும் போது நாங்க இந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டதா போய் சொல்லுங்கன்னு நாங்க தான்டா சொல்ல சொன்னதே. நாங்க மறைஞ்சிருந்த அந்த வீட்டுக்கடையில ஒரு சின்ன வாய்க்கால் இருந்தது, சத்தமே போடாம அதுக்குள்ள இறங்கி நாங்க 3 பேரும் எஸ்கேப் ஆயிட்டோம். இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ பண்ணி தான் தப்பிப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தந்திரங்கள், ஆனா தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் மந்திரங்கள். இவங்க கொள்ளையடிக்க போற இடம் அது ரொம்ப பெருசு இல்லையா, அதுக்கேத்த மாதிரி இவங்க ஆயுதங்களையும் மாத்திட்டாங்க. நல்ல விதவிதமா பெரிய கன்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அப்ப மீரா உள்ள போந்து இந்த வேலைக்கு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுவா. ஆரம்பத்துல கேடி பையன் யோசிப்பான், ஆனா இவளுக்கு இப்ப கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும்ல, சோ என்ன நான் பாத்துப்பேன்னு ரொம்ப தைரியமா சொல்லும் போது சரி வா நீ இவளையும் சேர்த்து பானுங்க. காலையில விடியுது. பிளான் போட்ட மாதிரியே இன்னைக்குதான் பேங்க கொள்ளையடிக்க போறாங்க. கிட்டும் நம்ம ஜீவும் பேங்கோட வாசல் கிட்ட இருப்பாங்க. நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு ஆர்டரை போட்டுதான் இவங்களை நிறுத்தி வச்சிருப்பான். ஜானி ஒரு பக்கத்துல ஹீரோ இங்க வருவான், எப்படியாச்சும் பிடிக்கலான்னு இவனும் கார்ல மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். நேரம் ஆகுது. கரெக்டா பணத்தை ஏத்திட்டு போறதுக்காக ட்ரக்கும் வந்துருச்சு. ஏன் பணத்தை கூட ஏத்திட்டானுங்க, கிளம்பிட்டானுங்க. என்ன இது இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஹீரோவை காணோம்னு கிட்டு ஜே அப்புறம் நம்ம ஜானி உட்பட குழம்பி போயிருக்கானுங்க. ஆனா இங்கதான் நம்ம ஹீரோ கதையில ஒரு ட்விஸ்ட வைக்கிறான். ஏற்கனவே இந்த கிட்டு மேல ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்லல, சோ அதனாலேயே எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பிளான போட்டுட்டு இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிளான வச்சிருப்பான். ஒரு மார்க்கெட் வீதியில கரெக்டா அந்த பணத்தை கொண்டு போற ட்ரக் போகும்போது வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு வந்து ட்ரக் மேலேயே இடிக்கிறான். அதுக்கப்புறம் கன்ஸோட அங்கிருந்த ஒட்டுமொத்த காட்சியும் சுட்டு தள்ளிட்டு உள்ள இருந்த பண பைகளை ஆட்டையப்படும் போது ஜானியோட கேங் வந்துருச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுப்பானுங்க. நடந்த சண்டையில மீராவுக்கு காயம் பட்டுருச்சு. நல்ல வேலை பக்கத்துல இருந்த ஒரு ட்ரக்க கேபிள கட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல 3 பேரும் பணத்தோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. மீராவுக்கு குண்டடிப்பட்டதால கேடு பையன் பயந்து நடுங்குவான். அப்பதான் பேச்சுவாக்குல தான் கர்ப்பமா இருக்க விஷயத்தையே இந்த புள்ள சொல்லுவாங்க. பாவி இத கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களான்னு இவன் ஹீரோவை மேலையும் கீழையும் பாக்குறான். அதுக்கப்புறம் குரு கிட்ட வந்தவங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மீராவை உங்க கூடயே பாதுகாப்பா வச்சுக்கோங்க, பிரச்சனை எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் திரும்ப வரும், இவளை கூட்டிட்டு போறோம்னு ரொம்ப கெஞ்சி கேட்கும் போது வேற வழி இல்லாம குருவும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு 2 பேரும் கார்ல ஊரை விட்டு கிளம்பும் போது ஜானி ஏதோ சொல்லி வச்ச மாதிரி குறுக்க பாதையில ஒட்டுமொத்த போலீஸையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. வண்டியை திருப்பினாவே சுட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இன்னைக்கு 2ல 1 பாக்கலான்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் சுடுவானுங்க. அதுல இந்த ஜானி ஒரு ஸ்னைப்பரை வச்சு கரெக்டா ஹீரோவோட தலைக்கு குறி வைக்கிறான். இங்க தாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். உண்மையாவே இந்த கேடி பையன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்செல்லாம் வரல, அவங்க கிட்ட ஒரு பேரம் பேசிருக்கான். அதாவது என்னன்னா இந்த ஜானிக்கு தேவையானது நம்ம ஹீரோவோட உயிர் மட்டும்தான். அவனை என்கிட்ட உயிரோட ஒப்படைச்சிரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன் ஆசை காதலி அந்த மீரா கூட நீ சந்தோஷமா வாழலான்னு டீல் போட்டிருப்பாங்க. இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமே கேடி பையனுக்கு இருந்திருக்காது. போலீஸ் கிட்ட ஹீரோவை மாட்டி விடுறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஆனா கடைசியில இந்த மீரா கர்ப்பமான விஷயத்தையே நம்ம ஹீரோ மறைச்சிருப்பா இல்லையா, அந்த ஒரு காரணத்தாலேயே இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா மீராவும் நம்ம கூட சேர்ந்து இறந்துருவாங்கிற பயத்துல இவன் தாங்க இந்த ஜானிக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இங்க வர வச்சிருக்கான். ஆனா வண்டி பக்கத்துல போக போக நம்ம ஹீரோவை பறி கொடுக்க இவனுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்களா இருந்திருப்பாங்க. சோ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு வண்டியை நிறுத்தாம கேடு பையனும் சுட ஆரம்பிக்கிறான். ஆனா ஜானி கரெக்டா குறி வச்சு கடைசி நிமிஷத்துல ஹீரோவோட தோள்பட்டையில தோட்டாவை இறக்கிட்டான். வண்டியை ஓட்டிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சாலும் கூட ரத்த வெள்ளத்துல ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்பதாங்க ஒரு பெரிய குண்டத்துக்கு
போடுவான். என்ன மச்சான் நீ பிளான் பண்ண மாதிரி அந்த போலீஸ் என்ன பிடிக்க பார்த்தாங்கல்ல, ஏன்டா வண்டியை நிறுத்தலன்னு கேட்பான். மச்சான் என்ன மன்னிச்சிடுறா, நான் மீராவுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா உன்னை கொல்லணும், நீ சாகணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. உயிரோட அவங்க பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு மட்டும் தான் நான் சரின்னு சொன்னேன். பரவாயில்ல விட, எப்படி இருந்தாலும் நான் பிழைக்க மாட்டேன். ஏன்னா தோட்டா என் தோள்பட்டையும் கழுத்தவும் பதம் பார்த்திருக்கு. கொஞ்ச நேரத்துல சாகத்தான் போறேன். ஆனா அந்த போலீஸோட கையில சாகிறதுக்கு பதிலா உன் கையில சாகிறது எனக்கு வரப்பிரசாதம். யோசிக்காம என்ன சுட்டு கொன்றுன்னு கெஞ்சுவான். உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் கூட வேற வழி இல்லாம அழுதபடியே ஹீரோவை சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்த விட்டு கேடி பையன் தப்பிச்சு போயிடுவான். எப்படி இருந்தாலும் ஜானிக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சதுக்காக அரசாங்கத்தின் சார்பா விருது கொடுக்கறாங்க. ஆனா மேலதிகாரி அவர் கொடுத்த வேலையை மீறித்தானே இந்த ஜானி இந்த வேலையை பார்த்திருப்பான். சோ கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு சஸ்பெண்ட கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. நம்ம டி இறந்து போன விஷயம் காட்டு தீயா மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த மீராவும் கேடி பையனும் கவனிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஊரை விட்டே மொத்தமா கிளம்பலாம்னு நினைக்கும் போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு கேடி பையன் மார்க்கெட்டுக்குள்ள வருவான். அப்ப கொடுமைக்குன்னு அந்த இடத்துக்கு இந்த கிட்டு பையன் வந்துட்டாங்க. ஏண்டா டேய், எங்களையே ஏமாத்திட்டு நீ மட்டும் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறியான்னு கூட பழகுன ஆளுன்னு கூட நன்றி இல்லாம கேடி பையனை அங்கேயே சுட்டு கொண்டுட்டு ஓடுவான். ஆனா இவன் நம்பினா அந்த ஜே இருக்கான்ல, அவன் கடைசியில உள்ள போந்து இவனை சுட்டுருவான். சத்தம் கேட்டு அங்க போலீஸ் வரும்போது, எப்பா நானும் போலீஸ் தான்பா, சீக்ரெட் ஏஜென்ட் என்ன. இப்பதாங்க இந்த ஜே பையன் தன்னோட சீக்ரெட் அடையாளத்தையே வெளிப்படுத்துறான். ஒரே விஷயம்தான், பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். நீங்க பண்ணக்கூடிய தப்பும் அப்படிதான். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாராலையும் நம்மள தடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வரும். சோ அதுக்குள்ளேயே உங்க தப்புகளை திருத்திக்க பாருங்க. கடைசியில கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம மீரா மட்டும் தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா ஏதோ ஒரு இடத்துல தன் குழந்தையோட வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.